ஹேம்பர்கில் பணக்காரங்க ஷாப்பிங் செய்கிற பகுதிகளில் விண்டோ ஷாப்பிங், அப்புறம் கொஞ்சம் தள்ளி எல்பே நதியோரத்தில் வேறு மாதிரி லோக்கல் கடைகளில் பேரம் பேசி ஜாமான்களை வாங்கலாம். இதுதான் ஹேம்பர்கோட ஸ்பெஷல். தண்ணீர் ஓரமாக இருக்கிறதால எல்லா விதமான ஆட்களையும் இங்கே பார்க்கலாம். ஏழை, பணக்காரங்க, வித்தியாசமான ஆட்கள், கட்டிட கலைஞர்கள், வியாபாரிகள், கப்பல் மாலுமிகள், ஏகப்பட்ட கடல் பறவைகள்னு எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. நகர மையம் முழுக்க கடைகள் நிறைஞ்சிருக்கும். ஜெர்மனிலேயே அதிக கடைகள் இருக்கிற நகரம் ஹேம்பர்க் தான். அது மட்டும் இல்லை, பாரம்பரிய கைவினைப் பொருட்களையும் இங்கே நல்லா பாதுகாத்துட்டு வராங்க. செயின்ட் ஜார்ஜ் பகுதியில் இருக்கிற கோப்பல் 66 இங்கே பார்க்கலாம். முன்னாட்களில் பழைய ஃபேக்ட்ரி இப்போது 12 வேலை கூடங்கள், அப்புறம் ஸ்டுடியோக்களை கொண்டிருக்கு. இங்கே நீங்கள் யாருமே செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற கைவினை பொருட்களை இங்கே பார்க்கலாம். மிஸ்டர் ஃபிங்க் மாதிரி கைவினைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. அவங்க 800 யூரோ முதல் பார்த்திங்கன்னா இந்த பேனாக்களை செஞ்சுட்டு வராங்க, விற்றுட்டும் வராங்க. அது வெறும் பேனா மட்டும் இல்லை, உணர்ச்சியோடு செய்யப்பட்ட ஒரு பொருள். வேலைக்கு அதிக ஆர்வம் கொண்ட வியாபாரிகளை பார்க்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை ஹேம்பர்க் மீன் சந்தைக்கு போங்க. அங்கே ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும். ஆனால் உண்மையான கலர்ஃபுல்லான மீன் விற்கிறவங்க தான் அங்கே அதிகம். நீங்கள் போக போக அவங்க எவ்வளோ வித்தியாசமான இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. மீன் விற்கிறப்போ டைமிங் பார்க்காம எரிஞ்சு விடுவாங்க. துறைமுகத்துக்கு போனால் படகு சுற்றுலா போங்க. துறைமுகத்தையோ அல்லது பழைய கிழங்கு பகுதியை சுற்றி பார்க்கலாம். ஹேம்பர்குடைய நீர்வழிகளில் இருந்து பல விஷயங்களை பார்க்கலாம். அடுத்த ஸ்டாப் செயின்ட் மைக்கேல் சர்ச். இது ஹேம்பர்கின் சின்னம். லோக்கல் மக்கள் இதை மைக்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு கூப்பிடுவாங்க. இந்த தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு 2 முறை தீப்பிடித்து எரிஞ்சு போயிருக்கு. கடைசியாக 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மக்கள் காசு கொடுத்து மறுபடியும் கட்டியிருக்காங்க. இங்கே 440 படிகள் ஏறலாம் அல்லது லிஃப்ட்டில் போகலாம். ஆனால் லிஃப்ட்டில் போகிறது கொஞ்சம் போர் அடிக்கும். சூரியன் மறையும் நேரம் இங்கே ஏறுவதற்கு சிறந்த நேரம். ஹேம்பர்குடைய விளக்குகள் எல்லாம் மின்னுறப்போ நகரத்தோட காட்சி அசத்தலாக இருக்கும். இரவு லைட்டு, பவுலி பகுதி, கவர்ச்சிகரமான விளக்குகளை பின்னால் நிறைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். இதுவும் ஹேம்பரில் ரொம்ப பிரபலமானது.